கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, நான் மறை வேதங்களே, என் சொந்த பந்தங்களே, விண்ணை அடைந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. உலகம் போற்றும் மகராசர், அவரே எங்கள் காமராசர். கர்ம வீரர், பெருந்தலைவர், மேதை, ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழப்படும் காமராசரை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். காமராசர் விருதுநகரில் 1903 ஆண்டு ஜூலை 15 பிறந்தார். இவரது தந்தை குமாரசாமி, தாய் சிவகாமி அம்மையார். நாட்டின் மீது இருந்த பற்றால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். கர்ம வீரர் காமராசர் அவர்கள் 1954 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக இருந்தபோது அவர் செய்த சேவைகள் அளவுக்கரியது. ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்படுத்தியதால் அவருக்கு கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைக்கப்பட்டார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். இந்த குறள் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட உலகம் புகழ்வதை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் காமராசரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மையாருக்கு தான் இத்தகு பெருமை சேரும். உலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் தமக்கென முயலாமல் பிறருக்கென வாழும் பெருவாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூறு கூறுகிறது. இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலகை நிலைபெறச் செய்தவர் காமராசர். புகழின் உச்சத்தை அடைந்த கல்வி கண்டிருந்த காமராசர் அவர்கள் 1975 ஆண்டு அக்டோபர் 2 காலமானார். காமராசர் அவர்கள் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை மட்டுமே வரலாறு எடுத்துக்கொண்டது. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வர, என்றும் உழைத்தால் மாற்றம் வர. ஆற்றில் அணைகள் கட்டி வைத்தார், ஆகமுடன் செயல்களை கொட்டி வைத்தார். போற்றி உங்களை புகழ்கின்றோம், அதனாலே நெஞ்சம் மகிழ்கின்றோம். கோடிகள் சேர்க்கும் மனிதர்களே, கொஞ்சம் இவர் செயல்கள் பாருங்கள். வறுமையில் அவர்தான் வாழ்ந்தாரே, மக்கள் வளர்ச்சியை மட்டும் நினைத்தாரே. உலகம் உள்ள நாள் வரைக்கும் காமராசர் புகழே நிலைத்திருக்கும். பேச வாய்ப்பளித்து, பேச விட்டு அமைதி காத்து ஒத்தளித்த அத்தனை பேருக்கும் சிறந்தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழை என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.